Hi students, welcome to BIMI Max. இன்னைக்கு 10th standard Maxல 8th chapter exercise 8.2ல first sum பார்க்க போறோம். First sum, the standard deviation and mean of a data are 6.5 and 12.5 respectively. Find the coefficient of variation. இங்க standard deviation கொடுத்துட்டாங்க, மீனும் கொடுத்துட்டாங்க. அப்போ coefficient of variation கேட்டிருக்காங்க. The standard deviation வந்து sigma தான் standard deviation equal to 6.5. mean வந்து கொடுத்துருக்குறாங்க x bar, அது 12.5. அடுத்தது coefficient of variation நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா sigma by 2 into 100%. இப்போ coefficient of variation equal to இதுக்கு சிக்மாவுக்கு 6.5 divided by x bar 12.5 into 100%. இப்போ இது 6.5 இது ரெண்டுமே டெசிமலில் இருக்குது. நம்ம இதையே ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம். அப்போ இங்கே பாயிண்ட்க்கு இந்த பக்கம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 650 by 6.5 by 12.5 into 10 by 10. மேலேயும் 10ஆல் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதோட இந்த 100 இருக்குது. இப்போது இரண்டையும் பண்ணணும்னா அப்படியே இது வந்து 65, இந்த 0 ஒன்று சேர்த்துட்டோம்னா பாயிண்ட் வச்சோம்னா இது 0 போயிடும். அதே மாதிரி இங்கே 125 வந்துடும். இப்போ இதையே வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா 6500 வரும் டிவைடட் பை 125. இப்போ 6500 125ஆல் டிவைட் பண்ணோம்னா இது ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கலாம். 5 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 625. 5 into 125 625. இது மைனஸ் பண்ணலாம். 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 2 போச்சுன்னா 2. இப்போ இந்த 0வை சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டோம்னா மறுபடியும் 2 டைம்ஸ் போட்டோம்னா 250. இப்போ இது 0 ஆயிரும். அவ்வளோதான், இது முடிஞ்சது. அப்போ இதோட ஆன்சர் வந்து 52%. இதையே வந்து நம்ம இப்படியும் எழுதலாம். இப்போ 65 by 125 இன்ட்டு இந்த 100 அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் வச்சோம்னா இந்த 0 போயிடும், இது 125 ஆயிடும். அப்போ 65 by 125 இன்ட்டு இந்த 100 அப்படியே. இப்போ இது கேன்சல் பண்ணோம்னா 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ். 5 into 25 125. இது 4 டைம்ஸ். 4 into 25 100. இப்போ மறுபடியும் இந்த 5ஆல் இந்த 65 கேன்சல் பண்ணோம்னா 1 5 is 5. 6ல் 5 போச்சுன்னா 1. அப்போ இது 15. 15ல் 3 டைம்ஸ் 5. 3 5s are 15. அப்போ 13 into 4 equal to 52. அப்போ 52% தான் இதோட ஆன்சர். The standard deviation and coefficient of variation of a data are 1.2 and 25.6 respectively. Find the value of mean. இதில் மீன் வந்து கேட்டிருக்கிறாங்க. செகண்ட் சம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களே 1.2. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 25.6. இப்போ நம்மளுக்கு மீன் தான் கேட்டுருக்குறாங்க. எக்ஸ் பார் தான் என்னன்னு கேட்டுருக்குறாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இது சிவி வந்து கொடுத்துருக்குறாங்க 25.6 ஈக்குவல் டு சிக்மா வந்து 1.2 டிவைடட் பை இந்த எக்ஸ் பார் இன்ட்டு 100. இப்போ 25.6 இன்ட்டு இந்த எக்ஸ் பார் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 25.6 இன்ட்டு எக்ஸ் பார் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு 100. இப்போ எக்ஸ் பார் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது டிவிஷன் ஆயிடும். அப்போ 1.2 divided by 25.6 into 100. இது டெசிமலில் இருக்குது. நம்ம இதையே ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம். அப்போ 1.2 into 10 by 10. மேலேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட், கீழேயும் ஒரு டிஜிட் இருக்குது, மேலேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட். அதனால் ரெண்டையுமே மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணோம்னா இங்கே வந்து 1.2, இங்கே 256ன்னு வரும். இப்போ இந்த 1.2 12 ஆயிரும். அப்போ 12 வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 1200.
டிவைடட் பை இது வந்து 256ன்னு ஆயிடும். ஒரு டெசிமல் இங்கே 0 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகும். இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0 போயிடும். 256. அப்போ 1200/256. இப்போ இந்த 1200 டிவைட் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே ஈவன் நம்பர், அதனால் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணோம்னா 1 2 is 2, 2 2s are 4, 5ல் 4 போச்சுன்னா 1, இங்கே சேர்த்துட்டோம்னா 16. இப்போ 8 2s are 16. அப்போ இங்கே வந்து 6 2s are 12, இங்கே இந்த 2 0 அப்படியே சேர்த்திக்கிறோம். அடுத்து மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணால் 6 2s are 12, 4 2s are 8. மறுபடியும் இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2s are 6, இந்த 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். மறுபடியும் இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6, 2 2s are 4. இதை கேன்சல் பண்ணோம்னா 150. இப்போ மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இது 1 2 is 2, 3ல் 2 போச்சுன்னா ரிமைண்டர் 1, இங்கே 12 ஆயிரும். இப்போ 6 2s are 12. அடுத்தது இதை கேன்சல் பண்ணோம்னா 7 2s are 14, ரிமைண்டர் 1, 10 ஆச்சு. 5 2s are 10. இப்போ 75/16 வந்துடுச்சு. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. 75/16 வந்து 75 16ஆல் டிவைட் பண்ணோம்னா எத்தனை தடவை 4 டைம்ஸ். 16 4s are 64. இப்போ மைனஸ் பண்ணால் 5ல் 4 போச்சுன்னா 1, 7ல் 6 போச்சுன்னா 1. அடுத்தது ஒரு டிஜிட்டும் இல்லை, ஒரு நம்பரும் இல்லை. இப்போ பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 சேர்த்திக்கிறோம். அடுத்தது 6 டைம்ஸ் எடுத்தோம்னா மறுபடியும் 6 × 16 வந்து 96. இதே மைனஸ் பண்ணால் 10ல் 6 போச்சுன்னா 4, 10ல் 9 போச்சுன்னா 1. இப்போ மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 8 டைம்ஸ் போட்டோம்னா 128. இதையும் மைனஸ் பண்ணால் 10ல் 8 போச்சுன்னா 2, 3ல் 2 போச்சுன்னா 1. மறுபடியும் ஒரு 0 சேர்த்திக்கிறோம். 7 டைம்ஸ் போட்டோம்னா 16 × 7 112. மைனஸ் பண்ணால் 10ல் 2 போச்சுன்னா 8, 1ல் 1 போச்சுன்னா 0, 1ல் 1 போச்சுன்னா 0. இது வேண்டியதில்லை. இப்போ 8 இது திருப்பி போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் 4.687 வருது. இப்போ இங்கே வந்து தேர்ட் டிஜிட் வந்து 5க்கு மேலே இருந்தால் முன்னாடி இருக்கிற டிஜிட் கூட ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கணும். அப்போ இங்கே 7 இருக்குது, 5க்கு மேலே இருக்கிறனால இந்த நம்பர் கூட ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 8 + 1 9. அப்போ இந்த ஒரு வேல்யூ பார்த்திங்கன்னா 4.69. இதுதான் எக்ஸ் பாரோட வேல்யூ. தேர்ஃபோர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ், இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஸோ 4.69. இது ரெண்டும் சிம்பிளான சம்ஸ் தான். இந்த சம்மும் சிம்பிளான சம் தான். The mean and coefficient of variation of a data are 15 and 48 respectively. Then find the value of standard deviation. Mean கொடுத்துருக்குறாங்க, coefficient of variance கொடுத்துட்டாங்க, standard deviation கேட்குறாங்க. பாருங்கள், இதில் எக்ஸ் பார் வந்து 15 அவங்களே கொடுத்துட்டாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனும் கொடுத்துட்டாங்க, 48 கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்துருக்குறாங்க 48 ஈக்குவல் டு சிக்மா நம்மளுக்கு தெரியாது, டிவைடட் பை 50 இன்ட்டு 100. இப்போ 48 இன்ட்டு, இப்போ சிக்மா இங்கே வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இந்த 15 மேலே போயிடும், 100 கீழே வந்துடும். இப்போ 48 × 15 டிவைடட் பை 100. இப்போ இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 50 டைம்ஸ் 50 2s are 100, இது 2 2s are 4, இது 4 2s are 8. அப்போ மறுபடியும் இதே 5 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 10 5s are 50, 3 5s are 50. இவ்வளோ தான், இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. இப்போ 24 × 3/10 ஈக்குவல் டு, இது 24 × 3 மல்டிப்ளை பண்ணால் 72/10. இது 72வை 10ஆல் டிவைட் பண்ணோம்னா இது 10 7 டைம்ஸ் 70, ரிமைண்டர் 2, பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திக்கிறோம். இப்போ 20 ஆச்சு. இப்போ 2 டைம்ஸ் போட்டோம்னா 2 × 10 20. இப்போ 0, இப்போ 7.2. இப்போ சிக்மா ஸ்டாண்டர்ட் வேரியேஷன் ஈக்குவல் டு 7.2. இதைவே வந்து நீங்கள் இப்படியும் கேன்சல் பண்ணலாம். 48 × 15 டிவைடட் பை 100ன்னு இருக்குது. இப்போது 5 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 20 டைம்ஸ், இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். 25s are 100, 3 5s are 15. இப்போ இந்த 20 வந்து 4th டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 4s are 20,
இங்கே 1 4 is 4, 2 4s are 8, அப்போ 12 times. 12 into 3 வந்து 36, 36/5. இப்போ 36 5ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 7 5s are 35, ரிமைண்டர் 1. பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்திட்டோம்னா 2 5s are 10, 0. அப்போ இதுவும் 7.2. எப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான சம் தான் இது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.